வரலாற்று சிறப்பு மிக்க நகர்வாதான் மத்திய அரசு பழைய 29 தொழிலாளர் நல சட்டங்களை மாற்றி 4 புதிய தற்காலத்திற்கு ஏற்ற தொழிலாளர் சட்டங்களை கொண்டு வந்ததா அறிவிச்சாங்க. தொழிலாளர் ஊதிய சட்டம் 2019, தொழில்துறை உறவுகள் சட்டம் 2020, சமூக பாதுகாப்பு சட்டம் 2020 மற்றும் தொழில் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பணியிடச் சூழல் சட்டம் 2020 ஆகிய சட்டங்கள் கடந்த நவம்பர் 21, 2025 முதல் அமல்படுத்தப்பட்டிருக்கு. தொழிலாளர் ஒழுங்குமுறைகளை நவீனமயமாக்குதல், தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்தி வளர்ந்து வரும் நவீன கால வேலை உலகத்துக்கான தொழிலாளர் சுற்றுச்சூழல் அமைப்பை சீரமைச்சு எதிர்காலத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய பணியாளர்கள் மற்றும் வலுவான மீள்தன்மை கொண்ட தொழில்களுக்கு அடித்தளம் அமைக்கும் ஆத்ம நிர்பர் பாரதத்திற்கான சீர்திருத்தங்கள் இவைன்னு ஒரு நீண்ட நெடிய விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தொழிலாளர் சங்கங்கள் இந்த புதிய மாற்றங்களுக்கு எதிராக போராட்ட களத்தில் குதிச்சிருக்காங்க. இந்த புதிய சட்டங்களால் நிகழும் மாற்றங்கள் என்ன, இதனால் ஏற்பட்டிருக்கும் சர்ச்சைகளும் என்ன, விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். வணக்கம், இது தந்தையின் பாட்காஸ்ட். வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. முதல்ல புதிய சட்டங்களால என்னென்ன அடிப்படை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு ஒப்பீடு பண்ணி பார்த்துடலாம். முதல்ல வேலை வாய்ப்பு முறைப்படுத்துதல். முன்னாடி இருந்த பழைய சட்டப்படி ஒருத்தரை பணியமர்த்தும் போது அப்பாயின்மெண்ட் லெட்டர், அதாவது நியமன கடிதம் கட்டாயம் அல்ல. இது பணி பாதுகாப்பு, ஆவணப்படுத்துதல் உள்ளிட்டவற்றில் சிக்கல் ஏற்படுத்துச்சு. பல சமயங்களில் முறையான பெனிஃபிட்ஸ் கூட அந்த சம்பந்தப்பட்ட எம்ப்ளாய்க்கு கிடைக்காம போகிறதுக்கு இது காரணமாக இருந்திருக்கு. இப்போ புதிய சட்டத்தின்படி யாராக இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரி, நியமன கடிதம் கட்டாயம் கொடுக்கப்படணும். அடுத்து பென்ஷன் மற்றும் காப்பீடு பாதுகாப்பு. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பென்ஷனும் காப்பீடும் உறுதிப்படுத்துகிற மாதிரி தனியாரில் அவ்வளோ கிடையாது. வெகு சில ஒழுங்குபடுத்தப்பட்ட துறைகளில் மட்டும் பழைய சட்டம் இந்த வசதிகளை தருது. இப்போ புதிய சட்டம் கிக் ஒர்க்கர்ஸ் எனப்படக்கூடிய ஃபுட் டெலிவரி பணியாளர்கள், கேப் டிரைவர்ஸ், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் உள்ளிட்டோரோட சமூக பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படாமல் இருந்த குறைய இந்த புதிய சட்டம் நீக்கியிருக்கு. அனைத்து துறை தொழிலாளர்களுக்கும் ஏபிஎஃப்ஓ, அதாங்க இந்த பென்ஷன்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் இருப்பதை சம்பந்தப்பட்ட பெருநிறுவனங்கள் உறுதி செய்வது தற்பொழுது கட்டாயமாகியிருக்கு. அடுத்து ஊதிய முறைகள். அதுதானே எல்லாத்துக்கும் அடிப்படை. ஆனா அதுலயே இத்தனை காலமா சிக்கல்கள் இருந்திருக்கு. பழைய சட்டங்கள் பெரும்பாலான துறைகள்ல குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயம்னு ஒரு விஷயத்தை செய்யல. அது மட்டும் இல்ல, ஊதியம் வழங்குவதற்கான கால அளவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை. அதோட இதுவரைக்கும் பேசிக் சேலரி, அதாவது அடிப்படை ஊதியம் நிர்மாணிப்பதிலேயே தெளிவு இல்லாததால பெரும்பாலான இடங்கள்ல மொத்த ஊதியத்தில், அதாவது சிடிசியில் 25% முதல் 40% என்பது வரை அடிப்படை ஊதியமா இருந்துட்டு வந்திருக்கு. இந்த நிலைமையெல்லாம் புதிய சட்டம் அமலானதால மாறி இருக்கு. குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயம் துறைக்கு ஏற்றவாறு புவியியல் ரீதியிலான அந்த பணியிடத்திற்கு எந்த லொகேஷனில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்றத பேசிஸ்லையும் இது நிர்ணயிக்கப்பட்டு உறுதி செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல குறிப்பிட்ட காலத்திற்குள் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம இது வேற ஒரு தொகுப்பில் இதை பார்த்துருக்கோம். மாத சம்பளம்னா 7ஆம் தேதிக்கு முன்னாடி தந்துடணும், வார சம்பளம்னா அந்த வீக்கெண்டுக்கு முன்னாடி தந்துடணும், நாள் சம்பளம்னா அன்று மாலைக்கு முன்னாடி அந்த சம்பளம் தந்துடணும். ஸோ இதை இந்த சட்டம் உறுதிப்படுத்தியிருக்கு. ஆல்சோ இனி மொத்த சம்பளமான சிடிசியில் 50% அடிப்படை ஊதியமாக இருக்க வேண்டும் என்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அடுத்து தொழிலாளர் நலன், உடல் நலன் சார்ந்த பாதுகாப்பு உறுதி செய்யும் எந்த நிர்பந்தமும் பழைய சட்டம் நிறுவனங்களுக்கு கொடுக்கல. ஆனால் புதிய சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வருடாந்திர மருத்துவ பரிசோதனையை நிறுவனங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும்னு சொல்லுது. சுரங்கம், ஹெவி மிஷினரி கையாளும் தொழிலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கட்டாயம் உடல் பரிசோதனை செய்யப்பட வேண்டும், அதுவும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களை செய்ய வேண்டும் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து பெண் பணியாளர்களுடைய பங்கெடுப்பு. தமிழகம் மாதிரியான மாநிலங்களில் அதிக பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலான மாநிலங்களில் இந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லைங்க. பழைய சட்டம் இது தொடர்பாக எந்த ஒரு பாதுகாப்பையும் பெண்களுக்கு உறுதி செய்யலை. ஒரே வேளையில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம ஊதியம் கிடைக்காத நிலை தான் நீடித்து வந்துட்டு இருந்துச்சு. ஐடி உள்ளிட்ட வெகு சில துறைகள் தவிர்த்து பெரும்பாலும் பெண் தொழிலாளர்களுக்கு இரவு பணி நேர கட்டுப்பாடு இருந்துச்சு. நைட் ஷிஃப்ட்ல நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ புதிய சட்டம் ஆணோ பெண்ணோ 3ஆம் பாலினத்தவரோ சம வேலைக்கான சம ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யுது. அதோட பெண்களுக்கு இருந்த இரவு பணி நேர கட்டுப்பாடு நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இது இன்னும் அதிக பெண்களை தொழில்துறைகள் பக்கம் ஈர்க்கும்னு நம்பப்படுது.
அடுத்து மருத்துவ காப்பீடு வசதி. இது தொழில் நிறுவனங்கள் சார்ந்தது மட்டும் இல்லை, நம்மள பலருக்கே இதை பற்றின ஒரு தெளிவான புரிதல் கிடையாது. ஸோ பழைய சட்டம் குறிப்பிட்ட சில துறைகளில் மட்டும்தான் இந்த பாதுகாப்பை வழங்கிட்டு இருந்துச்சு. ஒரு நிறுவனத்தில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்தால் தவிர இந்த காப்பீட்டு வசதி அந்த எம்ப்ளாயீஸ்க்கு உறுதி செய்யப்படலை. இவ்வளோ ஏன், ஆபத்தான தொழில்துறையில் உள்ள பணியாளர்களுக்குமே கூட முறையாக இந்த கவரேஜ் இது நாள் வரைக்கும் கிடைக்காத நிலைமை இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த நிலையை புதிய சட்டம் மாற்றியிருக்கு. பேன் இண்டியன் லெவலில் எல்லா பணியாளர்களுக்கும் இந்த மருத்துவ காப்பீடு கிடைக்கணும்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரே ஒரு எம்ப்ளாயி இருந்தால் கூட அவருக்கான இஎஸ்ஐசி, அதாவது எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் மருத்துவ காப்பீடு அந்த நிறுவனத்தால் உறுதி செய்யப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல நல்ல விஷயமா தானே சொல்லிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஏன் பிரச்சனை, இதுக்கு எதுக்கு போராட்டம்னு கேட்டால் இதுக்கு இருவேறு மாதிரியான பதில்கள் வருது. தொழிலாளர்களுக்கு பழைய சட்டங்கள் கொடுத்த குறைந்தபட்ச பாதுகாப்பே நிறைய காலமாக நிறைய இடத்துல காகித அளவில் தான் இருக்குன்ற குற்றச்சாட்டு ஒன்று. இன்னொன்று, பெருமுதலாளிகள் நலன் சார்ந்த சில ஷரத்துகள் இந்த புதிய சட்டங்கள்லையும் ஒளிஞ்சிருக்குன்ற குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் தான் இப்போ நாடெங்கும் பல்வேறு தொழிலாளர் நலச்சங்கங்கள் போராட்டங்களில் இறங்கியிருக்காங்க. அப்படி என்ன பிரச்சனை? இப்போ 24 மணி நேரம் இயங்குற ஒரு தொழிற்சாலையை எடுத்துக்கலாம். 3 ஷிஃப்ட்ல அங்கே பணியாளர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பணி நேரம் குறைந்தபட்சம் 8 மணி நேரம்னும், ஓவர் டைம் பணி கூடுதலாக 4 மணி நேரம்னும், மொத்தம் 12 மணி நேரம் பணி செய்யலாம் என்று சாத்தியப்படுத்தி இருக்கிறது இந்த புதிய சட்டங்கள். இந்த ஓவர் டைமுக்கு இரட்டை சம்பளம் தருவாங்கன்னு சொன்னாலுமே கூட இதர பெனிஃபிட்ஸ்க்கு ஆகும் செலவுகளை மனசில் வச்சு ஆட்குறைப்பு செய்யும் அபாயம் உள்ளதுன்னு சொல்றாங்க தொழிலாளர்கள். அந்த ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஒரு சர்ச்சை விதி புதிய சட்டத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்காங்க. பழைய சட்டத்தின்படி 100 அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்களை நிறுவனம் அரசாங்க நிர்வாகத்திடம் பேசாமல் ஆட்குறைப்பு செய்ய முடியாது. இப்போ இந்த டேப் 300 உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ 300 தொழிலாளர்கள் வரைக்கும் ஒரே நேரத்தில் ஒரு நிறுவனத்தால் ஆட்குறைப்பு செய்ய முடியும் என்ற ஒரு அபாயச் சூழல் வந்திருக்கிறது. இது தொழிலாளர்கள் மத்தியில் பணி பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க தொழிலாளர் சங்க தலைவர்கள். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து வேலை நிறுத்தம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கேன்னு தோணும் இல்லையா? அந்த வேலை நிறுத்தம் பண்ணுறதுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்திருக்கு. வேலை நிறுத்தம் பண்ணணும்னா, ஸ்ட்ரைக் பண்ணணும்னா 14 நாட்கள் நோட்டீஸ் வழங்கப்பட வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய விதி ஏற்றுக்கொள்ள முடியாததுன்னும், அது தொழிலாளர்களின் பேர சக்தியை இழக்க வைக்கும் நகர்வுன்னும் குற்றம் சாட்டியிருக்காங்க. அதோட இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்தணும்னாலுமே 51% அல்லது அதற்கு மேல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய தொழிலாளர் சங்கங்களுக்கு மட்டும்தான் அங்கீகாரம் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த புதிய சட்டத்தின் மூலமா. அப்போ மற்ற சங்கங்களின் குரலை நெரிக்கும் செயல் இது என்று பொறுமுகின்றனர் தொழிலாளர்கள். இதையும் தாண்டி டெலிவரி தொழிலாளர்கள் முதல் தோட்ட தொழிலாளர்கள் வரை எல்லாரையும் கவர் பண்ணிட்டீங்க. ஆனால் விவசாய தொழிலாளர்கள், கட்டட தொழிலாளர்கள், வீட்டு வேலை பணியாளர்கள், ஹோம் பேஸ்ட் பணியாளர்கள், இந்த மாதிரியான ஒரு பணியாளர் கூட்டம் இருக்கிறதே, அதை பற்றின எந்த ஒரு குறிப்பும் இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய தொழிலாளர் சட்டங்கள் 2020 ஒப்புதல் பெறப்பட்டாலுமே இப்போதான் அமலுக்கு வந்திருக்கு. இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் அந்தந்த மாநில ரீதியான தொழிலாளர் நலன் சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. இது நிறைய தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களாகவும் இருக்கின்றன. இப்போ இந்த புதிய திட்டங்கள் அதெல்லாம் வந்து ஓவர் ஷேடோ பண்ணும்போது, ஓவர்லாப் பண்ணும்போது இதுவரைக்கும் தங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த பெனிஃபிட்ஸ் போயிடுமே அப்படின்ற ஒரு அச்சத்தையும் அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய குற்றச்சாட்டுகள் தொழிலாளர்கள் தரப்புல இருந்து வைக்கப்படுது. அதே நேரத்தில் மாற்றங்களை வரவேற்கக்கூடிய தரப்பினரையும் நம்மால பார்க்க முடிகிறது. இப்போ அரசு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி, குற்றச்சாட்டுகள் தீர்க்கப்படுமா, குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.